அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது தே கால் ஹிம் ஓஜி படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான். சின்ஸ் எஸ்டர்டே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். இந்த ஒரு ட்ரெய்லருக்காக நான் வெயிட் பண்ணி நேற்று மார்னிங்லேருந்து மிட் மார்னிங் வரைக்கும்ங்க, இன்னைக்கு காத்தால் மிட் மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பார்த்து they didn't release any single thing. And from the மூவி சைட் ஆல்சோ லைக் டீமில் வந்து எதுவுமே ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. பட் சடன்லி இப்போ 20 மினிட்ஸ் முன்னாடி இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போவே 4 lakhs வியூஸ் பாஸ் பண்ணியிருக்கு. நம்ம பவன் கல்யாண், அதுக்கப்புறம் இம்ரான் ஹஷ்மி, பிரியங்கா மோகன், இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்ச படம் தான் தே கால் ஹிம் ஓஜி. இந்த ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். அதெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அந்த டே ஆஸ் கம்முங்க 25th of September இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அன்றைக்கி நான் போகவும் போகிறேன் இந்த படத்துக்காக. ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ஹோல் மூவி. அண்ட் த ஹோல் அப்டேட் வாஸ் கம்ப்ளீட்லி கூஸ் பம்ப்ஸுங்க. அது பவன் கல்யாணோட இந்த மாதிரி அப்டேட் வந்து நான் இப்போ தான் லைஃப் டைம்லேயே பார்த்துருப்பான்னு தெரியுது. இவ்வளோ நாள் பார்த்தது இவரோட அப்டேட் தான் ரொம்ப ஹைப் கொடுத்த ஒரு படமாக நான் பார்க்குறேன் தெலுங்கு சைட்லேருந்து. ஸோ தமிழோட மியூசிக், சுஜித்தோட டிரெக்ஷன் ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு வந்துடுறாங்க. இதுக்கு மேலே எனக்கு எந்த வெயிட்டும் இல்லை. நேற்று ஓஜி கான்சர்ட்லேயே வந்து இது ரிலீஸ் பண்ணாங்க. அதை நான் பார்க்க கூட இல்லை. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஹோல் ட்ரெய்லர் ஃப்ரம் தி யூடியூப் சைட். ரெடியா மக்களே? லெட்ஸ் கோ ஃபார் தி பிளாஸ்ட். 3, 2, 1 and here we go. బాంబేలో గ్యాంగ్ వార్స్ మళ్ళీ మొదలయ్యాయి. కానీ ఈసారి బాంబేలో గ్యాంగ్ సత్య దాదా వైపు తిరిగాయి. వాడి చుట్టుపక్కలే ఎక్కడో దాక్కున్నాడు. అర్జున్ దాస్ దాదా వరకు వెళ్లారంటే పరిస్థితి చేజారిపోతున్నట్టుంది. ఇమ్రాన్ వాళ్ళ ఎదుట నిలబడి గెలవడానికి మాత్రం ఓ శ్రీయారెడ్డి ఎవరు వాడైతే కాదుగా. ஓஹோ, என்னங்க பிரியங்கா మీ టాటూకి అర్థం షార్ట్. కలవాలని కొందరు, చూడాలని ఇంకొందరు. I'm really excited. I don't know how. பாம்பே வஸ்துன்னா வா, இந்த சீன் தான் நான் பார்த்துருந்தோம்ல ஒரு வீடியோல. மியூசிக், this is the one I was waiting for. Wow, oh. Brutal killing. They call it OG. Music, టైగర్ ఏవో బెంగాల్ టైగర్. God, Tiger. Oh, recreation and Sujit. Ojas Gambira! Ojas Gambira! Ojas Gambira! Na korakallara! Hey, pakka. Just I would like to see the last portion again. I know the real. And the portion நல்லா இருந்துச்சு. Ojas Gambira. Wow. Just wow, the wait is over. And literally எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் சொல்லுங்க, எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப ஹைப் ஏற்றினான்றது இல்லை, பிகாஸ் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஃபார் திஸ் ட்ரெய்லர் சின்ஸ் டே ஐ சா. இந்த ஒரு கிளிம்ஸ் இருக்குல்ல, அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் இந்த ஒரு ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது. ஏன்னா இந்த ஒரு படத்துக்கான ஹைப் அது ஏன்னு தெரியல. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பவன் கல்யாண், ஐ டோன்ட் நோ, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இம்ரான் ஹஷ்மி, சுஜித், தெரியல. பட் த காம்போ விச் லைக் இவால்வ் இன் திஸ் மூவி is giving the biggest impact. மக்கள் மத்தியில் வந்து பேசும் படமாக மாறுது. அண்ட் பல பேர் இது வந்து ஃப்ளாப் வைப்ஸ் அப்படி இப்படியே நேற்று வந்து அந்த லைக் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் போட்டிருந்தாங்க. ஐ டோன்ட் ஃபீல் ஸோ, இட்ஸ் நாட் லைக் அ ஃப்ளாப் வைப். ஐ டோன்ட் ஃபீல் லைக் தட். அண்ட் அர்ஜுன் தாஸ் கம்ப்ளீட்லி இதுக்கு வந்து அர்ஜுன் தாஸ் தான். ஐம் வெயிட்டிங் ஹவு ஹிஸ் கேரக்டர் வில் பிளே இந்த மூவி. அண்ட் த ஃபர்ஸ்ட் ஷோ நான் வந்து போயிட்டு பார்க்க போகிறேன். ஐம் லிட்டரலி வெயிட்டிங் ஃபார் த மூவி. ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன். ஈவன் எதிர்பார்க்கல இந்த படத்தோட டிக்கெட் எனக்கு கிடைக்கும்னு. பட் ஃபைனலி I'm going to watch Pawan Kalyan's first ever movie in theaters and lively experience இருக்க போகுது. அதையும் நான் வந்து இப்போ வந்து அட்ரஸ் பண்ணிக்கிறேன். அண்ட்
அலாங்சைட் த ட்ரெய்லர் நாங்கள் அதை பார்க்கும்போது அந்த ஒரு சீன் ஐ திங்க் இட்ஸ் ஷார்ட் இன் ஜோர்டான் ஆர் சம்வேர், அந்த ஒரு பில்டிங்கோட வரும்ல லைக் 114 என்ற டைம் பீரியட், லைக் அந்த டைம் லென்த்தில் அவர் காருக்கு மேலே உட்காந்து அந்த லுக்கை கொடுக்குற அண்ட் பிஹைண்ட் த க்ரோஸ் கோயிங் அண்ட் த ஃப்ளைங் க்ரோஸோட சேர்த்து அந்த ஷார்ட்டை பாருங்க, ஹவு லெஜிட் த ஷார்ட் தே ஹவ் கெப்ட் அண்ட் சினிமாட்டோகிராஃபி பக்காவான ஒரு இது. மியூசிக் தமன், ஓ மை காட், தமன் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. தமன் லிட்ரலி ப்ரூட்டலி ஹேஸ் he has made the music, composed the music for Pawan Kalyan sir. And நேத்தும் கூட லைக் அந்த ஒரு கான்சர்ட்ல கூட பார்த்தீங்கன்னா he spoke the other way. அவர் வந்து பேசின விதங்களே ரொம்ப இதுவாக இருந்துச்சு அண்ட் படத்துக்கான ஹைப் அங்கே ஏற்றி விட்டாங்க. நேற்று மார்னிங் ரிலீஸ் பண்ணதா இருந்துச்சு. ஸோ லிட்ரலி they were making us, they were taking us for granted சொல்ல போனால். ஏன்னா மார்னிங் 10:08 அதுவும் சண்டேங்க, அதுவும் இங்கே ரஷ்யா டைம் இங்கே படி பார்க்கும்போது மார்னிங் 7:30 அந்த டைமில் எந்திரிச்சு, அதுவும் சண்டே வேற வெயிட் பண்ணி ஐ வாஸ் லிட்டரலி டிசப்பாயிண்டட் அண்ட் ஃபெட் அப். சாரி வந்தால் வரட்டும், இப்போ வந்தோடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏதோ நேரத்துக்கு இந்த டைம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி ஒரு மாதிரி பார்த்தாச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் அதில் வந்து அவரோட இந்த சோடு இருக்குது, கட்டானாவா அது சோடான்னு தெரியல, அந்த இதில் வந்து அவங்களோட சேலையோட இது நினைக்கிறேன் சாரி ஏதோ ஒரு பட்டு துணியை வந்து கட்டி இருந்துச்சுல, அந்த ஒரு சோடு, அந்த ஒரு சீன் நல்லா இருந்துச்சு பிரியங்கா அவர்கள் மோகன் பார்க்கும்போது. அண்ட் சுஜித்தோடைய படைப்பு, சுஜித் திஸ் வில் பி அ கம்பேக் ஃபார் யூன்னு சொல்லலாம். பெரிய ஒரு ரேஞ்ச் இதில் வந்து நாங்கள் பார்க்குறோம். அண்ட் இம்ரான் ஹாஷ்மியோட வந்து பவன் கல்யாண் சார் நடிக்கும்போது அது ரெண்டும் வேற வேற ஒரு இதுங்க இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்க்கும்போது. அண்ட் அர்ஜுன் தாஸ் அதில் வந்து இணைகிறாரு. பிரியங்கா மோகன் வந்து லைக் ஷீ இஸ் பீங் அ பார்ட் ஆஃப் த மூவி. பட் எனக்கு மெயினான ரோல் பிளே இவங்க 3 பேர் எப்படி இதை கொண்டு போகிறாங்க வித் தமன்ஸ் மியூசிக் அண்ட் சுஜித்ஸ் டிரெக்ஷன். ஸோ ஐ வாண்ட் தட் திங் டு ஹேப்பன். அண்ட் தியேட்டரில் எப்படி கொண்டு போகிறான்னு தெரியல. ஹோப் இந்த படம் வந்து வெற்றி அடையணும். அண்ட் ஐ விஷ் தெம் த பெஸ்ட் லைக் ஃபார் த மூவிஸ் சக்ஸஸ். அண்ட் September 25th இது ரிலீஸ் பண்ணுறாங்க. எத்தனை அப்டேட்டுங்க, கிளிம்ஸாக இருக்கட்டும், லவ் இஸ் ஹோமியாக இருக்கட்டும், ட்ரான்ஸ் ஆஃப் ஹோமி, எல்லாத்துக்குமே தே கேவ் அன் அப்டேட். வாஷி including that was a surprising என்ன சொல்றது அப்டேட்னு சொல்லலாம். அண்ட் வித் எவ்ரிதிங் தே கேவ் த ட்ரெய்லர். அண்ட் ட்ரெய்லர் வந்து உண்மைக்குமே நல்லா தான் இருக்குது. எனக்கு பார்க்கும்போது ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி ஃப்ளாஸ் இன் திஸ், லைக் குறையே இல்லை, எரர் கூட இல்லை. அண்ட் இன்னொரு பக்கம் இம்ரான் ஹாஷ்மியோட என்ட்ரி எவ்ரிதிங்குங்க. அண்ட் மெயின்லி நாங்கள் வந்து பார்த்துருந்தோம் கிளிம்ஸ்லேயே நம்ம பவன் கல்யாண் சாரோட அந்த ஆங்கிள் கேமரா வந்து லைக் இஸ் கம்மிங் அண்டர் ஒரு கீழ் போர்ஷன்லேருந்து தே டேக் த ஷாட் ஆஃப் பவன் கல்யாண் when he's walking and that was a massive one. And இன்னொரு பக்கம் வந்து அவர் கன் ஷூட்டிங் பாயிண்ட் அண்ட் லாஸ்ட்ல வந்து ஓஜஸ் கம்பீரா எபிக் அந்த எண்டிங் தான் ஐ லிட்ரலி லைக்ட் த மோஸ்ட். அண்ட் அது புல்லரிக்குதுங்க அது சொல்லும் போது ஓஜஸ் கம்பீரான்னு சொல்லி அது அப்படியே ஷூட் பண்ணி ஜஸ்ட் அப்படியே he gave the wholesome the brutal vibe of the movie. and எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஓஜியோடைய ட்ரெய்லர். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. மக்களே நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. அண்ட் தெலுங்கு ஆடியன்ஸ் ஒன்ஸ் அகேன் ஐ நீட் யூ அட்டெண்டன்ஸ் பிகாஸ் யூ பீப்பிள் மேட் த ஹோல் தே கால் இமோஜியோட அப்டேட்டுக்கு வந்து ஜால் கேம் மீ த மேக்ஸிமம் சப்போர்ட். அண்ட் இந்த ஒரு இதுக்காகவும் நான் வந்து உங்களுடைய சப்போர்ட் நான் வந்து வரவேற்பேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் அட்டெண்டன்ஸ் சப்போர்ட்டுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அண்ட் நான் சொன்ன கருத்துக்கு கண்ட்ராஸ்டிங் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். அதை நான் பார்த்து தெரிஞ்சப்ப இல்லை. And we are ending the whole they call him OG ஓடைய அப்டேட்ஸ். I'm literally sadங்க, இமோஷனலாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ அப்டேட்ஸ் நாங்கள் பார்த்தோம். அந்த ஹைப்பை க்ரியேட் பண்ணதுக்கு காரணமே ஒரு அப்டேட்டு தான். ஈச் அப்டேட் மேட் மை கிராஃப் ஃப்ரம் here and drastically it just increased to the peak level and now we are in the peak level which we are watching the trailer. So that's it. அவ்வளோதான் பார்த்து முடிச்சுட்டோம். அண்ட் மூவியோடைய ரிவ்யூ பண்ணலான்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். எப்படி என்ன மாதிரின்னு தெரியலை, பார்த்துட்டு நான் வந்து முடிவு பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதாங்க, பார்த்து முடிச்சுட்டேன். I'll end this video right now. இவ்வளோ பெரிய டிசப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் they gave the trailer. I don't know how. DVV Entertainmentக்கு everyone was tagging and asking எங்கே ட்ரெய்லர் எங்கே இன்னும் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்கன்ற மாதிரி. அண்ட் நானுமே கேட்கலாம் தான் இருந்தேன் ஒரு ட்வீட்டை போட்டு. பட் ஓகே, அவங்க விட்டுட்ட டெக்னிக்கல் கிளிச்சஸ் அது இதுன்னு ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஈவன் த event yesterday which happened was 3 hours delay. அண்ட் ஃப்ரம் தி மூவிஸ் லைக் அந்த டீம் பக்கத்தில் கூட எதுவுமே சொல்லலை. ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. மக்கள் நாங்கள் அவ்வளோ பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மூவி, ஜஸ்ட் ஒரு மூவிக்காக இவ்வளோ ஒரு ஹைப் இருக்குது மக்கள் மத்தியில், ஒரு பேசும் பொருளாக இருக்குன்னா they should be responsible for each and every tweet or comment. லைக் அவங்க பார்க்கணும் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. the time is just flowingங்க. ஸோ
ஆஸ் யூஷுவல் தான், அது எப்படியுமே நடக்கிறதா எல்லாத்துலேயுமே. அவ்வளோதான், வேறு எது மேலே நான் என் கருத்தை சொல்லி முடிச்சுட்டேன். அண்ட் ஐம் எண்டிங் திஸ் வீடியோ ரைட் நவ். அடுத்த இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னு இதை பற்றி யாச்சும் பேசுகிறேன் வந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹாரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.